आदिनाथ भगवान की जय, आदिनाथ भगवान की जय, आचार्य गुरुवर श्री कुंद भगवान की जय, आचार्य गुरुवर श्री विद्यासागर महाराज की जय, पूज्य आजो सागर महाराज की जय, संघ की जय। கேக்குதாடா? கேக்குதுங்க ஜி. ஹலோ, கேக்குதுங்க ஜி. ரைட் ஓகே. இந்த புஸ்தகம் பேரு வந்து இது டிஃப்ரெண்டா இருக்கு பேரு. எனக்கு இதுவும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு லெவல் அடுத்த லெவலுக்கு நீங்க போகணும், இல்ல சின்ன லெவலுக்கு மேல் லெவலுக்கு போகணும். புக் எடுத்துக்கிறேன். புக் பேரு வந்து பாத்தீங்கன்னா ஜீவ சமாஜம் கா ஞானிக்கோ அவசிய. ஜீவ சமாசம், ஜீவ சமாசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜீவ சமாசம்னா என்னது, அதனுடைய ஞானம் பெறுவது அவசியமா? அதாவது தலைப்பு நூல் பேரு வந்து ஜீவ சமாஜம் பற்றிய ஞானம் ஏன் பெற வேண்டும், ஜீவ சமாஜ் கா ஞான் கியோ அவசிய ஹை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு கட்டுரை மாதிரி இருக்கும், ஒரு பண்டிட் எழுதினாரு. सो அது ஒரு भूमिका படிக்கிறேன் நான், கேளுங்க. प्रिय पाठकों, इस ग्रंथ का ग्रंथ जो आपके कर कमल में है वे लेखक श्री पंडित किसान चंद जैन भाई साहब अलवर है. ஸோ இந்த புஸ்தகம் எழுதினவர் பேர் வந்து, இந்த புஸ்தகத்தை தொகுத்தவர் அல்லது எழுதினவர், கட்டுரையா தொகுத்தவர். ஏன்னா ஆகம தெரிவித்து அவர் படிச்சுட்டு அவரு நீங்க எப்படி எழுதுறீங்களோ நோட்ஸ் அது மாதிரி அவர் எழுதுகிறாரு. तो और वंदे पंडित किसान चंद जैन भाई साहब अलवर. हर ग्रंथ के आरंभ में प्राय भूमिका होते हैं ताकि ग्रंथ का पढ़ने से पहले उसके विषय का परिचय मिल सके और ग्रंथ की समझने की आसानी हो सके. அதனால ஒவ்வொரு புஸ்தகத்துக்கு முன்னாடியும் ஒரு நுழைவாயில் சொல்லுவோம். ஸோ நுழைவாயில் இருக்கும். ஸோ அந்த நூல் பத்தி என்ன விஷயம் இருக்குது, அந்த நூல்ல என்ன பத்தி சொல்ல போறாங்க, அப்புறம் அந்த நூல் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு எளிமையான சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நோட்ஸ், சில குறிப்புகள்லாம் கொடுத்துருப்பாங்க ஈஸியா புரியறதுக்கு. अगर किसी ग्रंथ में कुछ बेच दिया भी हो तो भी उस भूमिका द्वारा साफ कर, ஏதாவது தப்பு இருந்தா கூட அந்த பூமிகை மூலம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கணும். அதனால அந்த நூல் பத்திய முன்னுரை மாதிரி கொஞ்சம் கொடுப்பாங்க, முன்னுரை. इस ग्रंथ का नाम जीव समाज का ज्ञान क्यों आवश्यक है. सो இந்த நூலுடைய பெயர் ஜீவ சமாஜத்தின் ஞானம் ஏன் அவசியம் ஆகிறது அப்படின்றது தலைப்பு. ரக்காக இஸ்கி தோ பாகை. ஸோ இது வந்து 2 பாகமா இருக்குது. முதல் பாகம் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது, 2 பாகம் இருக்குது. ஒன்னு ஜீவ சமாஜம், 2வது உஸ்கா ஞான் கியோ அவசியக்கா. ஸோ இது 2 பாகமா இதுல இருக்குது. முதல்ல வந்து ஜீவ சமாசம் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2வது அது பத்திய ஞானம் ஏன் அவசியமாகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. दूसरा ईसा में से थोड़ा बड़ा सरल है जिसका अर्थ हर व्यक्ति समझ सके कि परंतु जीव समाज क्या है इसकी प्राय स्वाध्यायी लोग भी नहीं जानते हैं. ஸோ முதல் 2வது பாகம் இருக்குது, அது வந்து சரளமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், எல்லாருக்கும் கூட தெரிஞ்சு கூட இருக்கும். ஆனா முதல் பாகம் இருக்கு ஜீவ சமாசம், அது பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இன்னும் கேட்டா நல்லா சுவாத்தியாயம் பண்ண மக்களுக்கு கூட தெரியாது ஜீவ சமாசம்னா என்னதுன்னு சொல்லிட்டு. इसमें भी जीव और समाज ये 2 शब्द है जिनका अर्थ जानना जरूरी है. जीव समासम, ஜீவன் ஒண்ணு இருக்குது, சமாசம்னு ஒண்ணு இருக்குது. ஸோ 2 சப்தங்கள் சேர்ந்து ஜீவ சமாசம் அப்படின்னு ஆகுது. அதனால ஜீவ சமாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 2 சப்தத்தால சொல்லியிருக்கிறாங்க. जीव की तात्पर्य है जीव द्रव्य से है, द्रव्य जिन दर्शन में चाह ही माने गए हैं, जिनका समिष्टन संसार है, जिनका नाम है. ஸோ ஜீவன் பார்க்கும்போது ஜீவன்ற சப்தத்துக்கு தாத்பரியம் என்னன்னா, ஜீவன் நம்ம சொல்ற ஒரு திரவியம், ஜீவ திரவியத்தை குறிக்குது. ஜீவன்னா ஜீவ திரவியத்தை குறிக்குது. திரவியம் வந்து 6 இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜெயின தர்மத்துல சொல்லியிருக்கிறாங்க.
இந்த ஆறோட சம்மந்தப்பட்டது சம்சாரம், பிறவி அல்லது உலகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஆறு தான் சேர்ந்ததுதான் உலகம். அதனால ஜீவனும் அதுல ஒரு பாட்டு, உலகத்துல ஒரு பாட்டு. இந்த ஆறு திரவியம் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஜீவன், புத்கலம், தர்மம், அதர்மம், ஆகாசம் மற்றும் காலம் அப்படின்னு ஆறு திரவியம் இருக்குது. इसमें से इस प्रकरण के में जीव की समझना जरूरी है, क्योंकि कोई व्यक्ति शरीर को भी जीव समझता है तो कोई आत्मा को और कोई पर्याय को भी जीव समझता है. ஸோ இங்க ஜீவன் என்ற இதோ புரிஞ்சுக்கணும் அவசியமாகுது. ஏங்கன்னா சில பேர் உடலையே ஜீவன் நினைக்கிறாங்க. அது பார்த்தா பொதுவா உலகத்துல பாத்தீங்கன்னா உடம்புதான் உயிர்னு நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஆத்மாவை உயிர்னு நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு ஏதோ ஒரு பரியாயத்தை ஜீவன் சொல்றாங்க. किंतु जैन दर्शन में अगर साधारण शब्द में कहे तो ज्ञान दर्शन रूप शक्ति को जीव कहते हैं. அதனால ஜீவன் சொல்லும் போது ஏதோ ஒரு பொருள் அல்லது ஏதோ ஒரு உடம்பு அல்லது ஏதோ ஒரு பரியாயம், அதை ஜீவன் புரிஞ்சுக்கிறாங்க மக்கள். ஆனா நம்முடைய தர்ஷனத்துல சாதாரணமான சப்தத்தை சொல்லும் போது எது ஞானம், அறிவு, தர்ஷனம், பார்த்தல் வடிவமான சக்தியோடு இருக்குதோ அதுக்கு பேரு ஜீவன் சொல்லிக்கிறாங்க. சோ ஞான தர்ஷன சக்தி உடையது ஜீவன். அதனால ஞானமும் தர்ஷனமும் அதுகிட்ட இருக்குது, அதுக்கு பேரு ஜீவன் சொல்லிருக்கோம். மற்ற பொருள்கிட்ட இந்த சக்தி கிடையாது. அதனால அது மற்ற எல்லாமே ஜீவன் கிடையாது. एक निश्चय जीव की परिभाषा है, किंतु व्यवहार से जीव की परिभाषा जो 10 प्राणों से जीता है वह जीव है. சோ பொதுவா பார்க்கும்போது, நிச்சயத்துல பார்க்கும்போது, உண்மை நயத்துல பார்க்கும்போது எது ஞான தர்ஷனம் உடையதோ, அறிவோட இருக்குதோ, பார்த்தலோட இருக்குதோ அதுக்கு பேரு ஜீவன் சொல்லியிருக்கிறோம். ஆனா விவகார நோக்குல பார்க்கும்போது, அந்த பரிபாஷையில பார்க்கும்போது ஜீவனன்னு சொல்லும் போது 10 பிராணன்களோட வாழுதோ அதுக்கு பேரு ஜீவன். திரவிய சங்கிரகத்தை 2வது காதையிலே ஜீவன் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. ஜீவோ உவவோ கமவோ அமுக்திவக்தா சதேக பரிமாணோ போத்தா சம்சாரத்தோ சித்தோசோ விஸ்ஸாட்டை. அதாவது எது உபயோகமயமாக இருக்கிறதோ, அமூர்த்தமாக இருக்கிறதோ, கர்த்தாவாக இருக்கிறதோ, நிஜ சரீரத்தின் அளவு இருக்கிறதோ, அது போக்தாவாக அனுபவம் பண்றதாக இருக்குதோ அதுக்கு பேரு சம்சாரமே இருக்குதோ, நிலையா நிற்குதோ, சித்தனாக இருக்குதோ, சுபாவ இயற்கையாகவே ஊர்தவ கமனம் மேல் நோக்கி போகக்கூடியதா இருக்குதோ அதுக்கு பேரு ஜீவன். சோ திரவிய சங்கர நூல்ல ஜீவனுக்குன்னு பார்க்கும்போது எது பிராணன்களோட வாழ்ந்துட்டு இருக்குதோ, உபயோகமயமாக இருக்குதோ, அமூர்த்தமாக இருக்குதோ, கர்த்தாவாக இருக்குதோ, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த லட்சணங்கள்லாம் உடையது ஜீவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ 3வது காதையில என்ன சொல்லியிருக்கிறாரு? திக்காலே சதுபானா இந்திய பலமாவு ஆன பானேய பவகாராசோ ஜீவா நிச்சய நயதோது சேதுனா ஜஸ்ஸ. 3 காலமே இந்திரியம், 3 காலத்திலையும் இந்திரியம், பலம், ஆயுள், ஆன பான, இந்த மாதிரி சுவாசம் உஸ்வாசம் பண்ணுது. இந்த மாதிரி 4 பிராணன்களோடு எது வாழ்ந்துகின்னு இருக்குதோ எது அது விவகாரத்துல ஜீவன் சொல்றாங்க. நிச்சய சேஸ்கி சேதனாகி, நிச்சய நோக்குல பார்க்கும்போது சேதனாதான் ஜீவன். விவகார நயத்தோட பிராணன்களோட இருக்கும்போது ஜீவன், நிச்சய நய நோக்குல பார்க்கும்போது சேதனாவோட இருக்கிறது பேரு ஜீவன். इसी किंतु आगे चलकर इस ग्रंथ में 12वें गाथा में कहा है. சோ இந்த மேல இந்த நூல்ல 12வது காதையில சொல்லியிருக்கிறாரு. சமனா அமனானேய பஞ்சேந்திய நிம்மனயாபரே சவ்வே பாதர சுகமே இந்தி சவ்வே பச்சத இதராய. பஞ்சேந்திரிய ஜீவ் சஞ்சி அசஞ்சி. பஞ்சேந்திரிய ஜீவன் சஞ்சி அசஞ்சி அப்படின்னு 2 விதமாக இருக்குது. 2 இந்திரியம், 3 இந்திரியம், 4 இந்திரியம், இதெல்லாம் மனம் இல்லாம இருக்குது. அதனால அது அசஞ்சி ஜீவன், மனமில்லாத ஜீவன். ஒரு இந்திரிய ஜீவன் பாதரமாகவும் சூக்ஷ்மமாகவும் 2 விதமாகவும் இருக்குது. இது மாதிரி பூர்வோக்த சொல்லப்பட்ட 7
பர்யாப்தம் மற்றும் அபர்யாப்தம் இதெல்லாம் கூட சேர்த்து 14 ஜீவ சமாஜம் சொல்லியிருக்கிறாங்க. 14 ஜீவ சமாஜம் சொல்லியிருக்காங்க. सो पर्याप्ति के दो जानना जरूरी है, 6 प्रकार की होती है. सो पर्याप्तिன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு. ஸோ இதெல்லாம் வந்து முன்னுரை தான், என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இது வந்து இது மூலம் கிடையாது, முன்னுரையில் தான் படிக்கிறேன், அதனால கடையில படிச்சுட்டு போறேன். ஸோ இங்க 6 வகையான பர்யாப்தி இருக்குது. ஸோ அந்த திரவிய சங்கிரகத்துல ஜீவனை பத்தி சொன்னாங்க, வர்ணனை, அந்த 3 காதை இருக்குது, அது சொன்னாங்க. அதுக்கப்புறம் பர்யாப்தி 6 உடையது ஜீவன் சொல்லும் போது பர்யாப்தி 6 இருக்கும், அல்ல அபர்யாப்தியும் இருக்கு. ஆகாரம், சரீரம், இந்திரியம், சுவாச உஸ்வாசம் 4 பர்யாப்தியா ஏகேந்திரியமே சபி ஜீவமே ஹோத்தி है. ஸோ ஏகேந்திரிய ஜீவன்ல பார்க்கும்போது ஆகார பர்யாப்தி, சரீர பர்யாப்தி, இந்திரிய பர்யாப்தி, சுவாச உஸ்வாச பர்யாப்தி 4 பர்யாப்தி ஏகேந்திரிய ஜீவன்ல கூட இருக்குது. அது அபர்யாப்தி ஜீவன்ல சொல்ல பர்யாப்தி ஜீவன். ஸோ பர்யாப்த ஜீவன் அபர்யாப்த ஜீவன் அப்படின்னு 2 வகையா இருக்குது. ஸோ பர்யாப்த ஏகேந்திரிய ஜீவன்ல 4 பர்யாப்திகள் கண்டிப்பா இருக்குது. பாஷா பர்யாப்தி और मन ये चह संजीव पंचेंद्रिय में होते हैं. ஸோ மனமுள்ள ஜீவனுக்கு பார்க்கும்போது 6 பர்யாப்தி இருக்கும், ஒரு இந்திரிய ஜீவனுக்கு 4 பர்யாப்தி இருக்கும். ஸோ பாஷா பர்யாப்தி எப்போ வருது? 2 இந்திரிய மனம், அதாவது வாய் வரும்போதுதான் பாஷை வருது, சப்தம் வருது, அதனால அங்க வருது. 6வது பர்யாப்தி மனமுள்ள பர்யாப்தி. ஸோ மனமுள்ள ஜீவனுக்கு வருது. शेष जीवों में मन रहित 5 பர்யாப்தி होती है. அதனால ஒரு இந்திரிய ஜீவனுக்கு வந்து 4 பர்யாப்தி இருக்கு. ஆகார பர்யாப்தி, சரீர பர்யாப்தி, இந்திரிய பர்யாப்தி, சுவாசோஸ்வாச பர்யாப்தி. அப்புறம் வந்து மனம் இல்லாத அசஞ்சி ஜீவன் இருக்குது, 2 இந்திரியம், 3 இந்திரியம், 4 இந்திரிய ஜீவனு, 5 இந்திரிய ஜீவனுக்கு வந்து 5 பர்யாப்தி இருக்குது. वे शेष जीव 2, 3, 4 அசஞ்சி பஞ்சேந்திரிக்கு 3 ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3 கதியில தான் இருக்குது. 4 கதியில பாத்தீங்கன்னா 3 கதி, அது விலங்கு கதியில தான் பாத்தீங்கன்னா ஒரு இந்திரியத்துல இருந்து இது மாதிரி 2 இந்திரியம், 3 இந்திரியம், 4 இந்திரியம், 5 இந்திரியம் அப்படி வகை இருக்குது. ஸோ மனுஷ கதியிலையோ, நரக கதியிலையோ, தேவ கதியிலையோ இந்த மாதிரி வகைகள் எல்லாம் கிடையாது. எல்லாமே பஞ்சேந்திரிய ஜீவன், மனமுள்ள ஜீவன் தான் இருக்க முடியும். அதனால விலங்கு கதி ஒரே கதி தான். அதுலதான் இந்த 1ல இருந்து 2 இந்திரியம், 3 இந்திரியம், 4 இந்திரியம், 5 இந்திரியம், மனம் உள்ளது, மனம் இல்லாது இதெல்லாம் வருது. அப்போ வந்து பர்யாப்தியில வித்தியாசம் வருது. ஒரு இந்திரிய ஜீவனுக்கு 4 பர்யாப்தி, அதுக்கப்புறம் 2 இந்திரிய ஜீவன்ல இருந்து மனம் இல்லாத 5 இந்திரிய ஜீவன் இருக்கு 5 பர்யாப்தி, அப்புறம் வந்து 6 பர்யாப்தி மனமுள்ள ஜீவனுக்கு வருது. ஏகேந்திரியமே பிருத்வி, ஜல், அக்னி, வாயு, வனஸ்பதி, காயிக் होते हैं. ஸோ ஒரு இந்திரிய ஜீவன்ல வந்து பார்க்கும்போது மண்ணு, தண்ணி, நெருப்பு, காற்று, அதுக்கப்புறம் வந்து வனஸ்பதி, செடி கொடி, இதெல்லாம் அதான் உடம்பா உடையது. அதனால ஒரு புலன் ஜீவன்ல செடி மட்டும்தான் நமக்கு தெரியும், வனஸ்பதி தெரியும். ஆனா வாயு, அக்னி, ஜலம், மண்ணு இதெல்லாம் கூட ஜீவன் இருக்குது. ஸோ உடம்பு வந்து அதுக்கு ஜலம் தான், அதுக்கு வாயு தான், அதுக்கு நெருப்பு தான், அதுக்கு காத்து தான். அப்படி அந்த இதுவே காத்த உடம்பா வச்சுன்னு இருக்கு. वनस्पति में प्रत्येक और साधारण 2 भेद होते हैं. सो वनस्पतिயில பாத்தீங்கன்னா செடி கொடியில அது மாதிரி சொல்றோமே வனஸ்பதின்னு பேர் அது. ஸோ வனஸ்பதி காயத்துல வந்து பிரத்யேக வனஸ்பதி, சாதாரண வனஸ்பதி அப்படின்னு 2 வகை இருக்குது. சாதாரண வனஸ்பதி நிகோதியா காலாத்தீங்க, இது தேவதாசி கேட்டார், அதனால இந்த புக் கிடைச்சது, அதனால ஈஸியா இருக்கும் பாருங்க உங்களுக்கு புரியுது. சாதாரண வனஸ்பதினா என்னன்னு கேட்டீங்கன்னா நிகோதியா ஜீவனுக்கு பேரு சாதாரண வனஸ்பதி. அதுக்கப்புறம் வந்து निगोद भी 2 तरह की होती है, सूक्ष्म निगोद और भादर निगोद. சோ நிகோதத்தும் கூட பாத்தீங்கன்னா 2 வகையா இருக்குது. சூக்ஷ்ம நிகோதம், பாதர நிகோதம் அப்படின்னு 2 இருக்குது. சோ இதர நிகோதம், நித்திய நிகோதம் அது வேற திஷ்டி அது. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது உடல் சைஸ் அல்லது இதுவை பார்க்கும்போது சூக்ஷ்ம நாம கர்மம் உதயம் இருக்கும்போது சூக்ஷ்ம நிகோதம், சோ பாதர நாம கர்மம் உதயம் இருக்கும்போது பாதர நிகோதம் அப்படின்னு 2 வகையா இருக்கு. सूक्ष्म निगोद तो लोक में प्रत्येक स्थान पर पाई जाती है. அதனால சூக்ஷ்ம நிகோதம் இருக்குது, உலகத்துல ஒவ்வொரு ஸ்தானத்திலயும் இருக்குது. சோ எல்லாத ஸ்தானமே கிடையாது, எங்க பார்த்தாலும் இருக்குது. சோ உலகத்துல எல்லா மூலையிலுமே நித்திய சூக்ஷ்ம நிகோதம் இருக்குது. इसमें एक विशेषता है कि इसकी शरीर ना किसी को रोकता है और ना किसी से रुकता है. ஸோ இந்த விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சூக்ஷ்ம ஜீவன் இருக்க நிகோதியா ஜீவன்
அவ்வளவு சின்ன சின்னதா இருக்கு, கண்ணுக்கே தெரியாது. ஸோ நிகோதியா ஜீவன் நிறைய, ஒரே உடம்பு நிறைய ஜீவன் இருக்கு. ஸோ அதுக்கு பேர் நிகோதியான்னு சொல்லி. ஸோ அந்த நிகோதியா ஜீவன் வந்து எந்த உடம்பாலையும் தடுக்க முடியாது, எந்த உடம்பும் அதை தடுக்க முடியாது. அது மட்டும் நம்ம உடம்புடைய பூந்து இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் போயிட்டு இருக்கோம். ஸோ செடி அது சோறா இருந்தாலும் சரி, வஜ்ர படலத்தை கூட சார்ந்து அது மட்டும் உள்ள போய் அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதனால எந்த பொருளும் சூக்ஷ்ம ஜீவனை தடுக்க முடியாது. ना किसी को मारता है और ना किसी से मरता ही है. சோ இந்த சூக்ஷ்ம ஜீவன்கிற ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து எந்த ஜீவனையும் கொல்றது கிடையாது. இப்போ வந்து கரோனா கொல்லுது, அது கொல்லுதுன்னு சொல்றாங்களே, அப்படி கொண்டுட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த சூக்ஷ்ம ஜீவன் இது வந்து எல்லா உலகத்துல எல்லா மூலையிலயும் இருக்குது. ஆனா எந்த ஜீவனையும் கொல்றது கிடையாது. அதனால எந்த ஜீவன்களையும் இதையும் கொல்ல முடியாது. சோ அது மாதிரி நெருப்பு இருந்தாலும் நெருப்புல பூந்து போயிட்டு இருக்கும் பொழுது, சோ தண்ணியில பூந்து போகுது. சோ எந்த எதுவும் இதால கொல்ல முடியாது. ஆயுஷ் முடிஞ்சாதான் செத்து போகுது தவிர சோ வேற எதுவுமே அதை கொல்ல முடியாது, யாராலையும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. யாராலையும் எந்த ஜீவனும் அது கொல்றதுக்கு முடியாது. அவ்வளவுதான். அபியாபாதகை, அபியாபாதனா பாதை இல்லாததா இருக்கு. तीसरा भेद भादर नित्य निकोद है. सो மூணாவது பேதம் பார்க்கும்போது भादर नित्य निकोदम, जो लोग में सातवें नरक के नीचे एक राजू चौड़े 7 राजू लंबे एक चतुर्भुज है, उसमें अक्षय अनंत भादर नित्य निकोद भरे हुए हैं. சோ இன்னொரு மூணாவது வகைன்னு சொல்றீங்களா, நித்திய நிகோதம் கேள்விப்பட்டிருக்கீங்க. சோ அது வந்து பாதர நித்திய நிகோதம். இப்ப சூக்ஷ்ம நித்திய நிகோதம் எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு. பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் போயின்னு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் அது சாவடிக்க முடியாது, அதுவும் எதாலும் சாவாது அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னொன்னு வந்து பாதர நிகோத ஜீவனு. அது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 7வது நரகத்தின் கீழே ஒரு ரஜ்ஜு, 7வது நரகத்துக்கு கீழே ஒரு ரஜ்ஜு அளவுக்கு நீளம் அகலம் உடையது ஒரு பூமி இருக்குது. சோ அதுல வந்து இருக்குதான் ஏக் ரஜ்ஜு அகலம் 7 ரஜ்ஜு நீளம், ஒரு ரஜ்ஜு அகலம் 7 ரஜ்ஜு நீளம் உடைய சதுர்புஜ் அங்க வந்து இருக்கு. எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அக்ஷய அனந்த பாதர நிகோத ஜீவன்கள் அங்க நம்பி இருக்குது. அந்த ஒரு ரஜ்ஜு வரைக்கும் ஃபுல்லா நம்பி இருக்கு. நித்திய நிகோ ஏக் ஜீவம் கி கான் காலாத்தி है. சோ ஜீவன்களின் சுரங்கம் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அங்கதான். ஏன் கேட்டீங்கன்னா, அந்த கீழே 7வது நரகத்துக்கு கீழே இருக்குதுதான் ஜீவன்களுடைய சுரங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுரங்கத்துல இருந்துதான் பாத்தீங்கன்னா ஜீவன்கள் வெளியில வருது. सो नित्य निगोद से चेमग 8 समय में जीव व्यवहार राशि में आते हैं, पूरा संसार में चारों गतियों में भ्रमण करते हैं, दुख पाते रहते हैं. जिनकी अच्छी होनहार होते हैं वे संसार में 6 माह 8 समय के 8 जीव मुक्ति होते रहते हैं. சோ இங்க என்ன சொல்றாருன்னு அவர் கேட்டது மாதிரி, சோ நித்திய நிகோதத்துல இருந்து 6 மாசம் 8 சமயத்துல 608 ஜீவன் விவகார ராசிக்கு வருதுன்னு சொல்றாங்க. விவகார ராசிக்குன்னா கீழே இருந்து அந்த பூமியில இருந்து வெளில வருது. சோ அந்த நித்திய நிகோத பூமியில இருந்து வெளியில வருது, விவகார ராசிக்கு வருது. அது வந்து 4 கதியிலுமே சுத்துது, துக்கம் அனுபவிக்குது. யாருக்கு வந்து எதிர்காலம் நல்லா இருக்குதோ அதுல ஜீவன் வந்து 6 மாசம் 8 சமயத்துல 608 ஜீவன் முக்தி அடைஞ்சிருச்சு. उपयुक्त कही हुई प्रत्येक वनस्पति भी 2 प्रकार की होती है, सप्रतिष्ठित अप्रतिष्ठित है. சோ மேல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வனஸ்பதி ஜீவனும் 2 வகையாக இருக்குது, सप्रतिष्ठित अप्रतिष्ठित. जिस वनस्पति को सहारे साधारण निगोद रहते हैं उसे अप्रतिष्ठित कहते हैं, जिसकी सहारे निगोद नहीं रखते हैं उसे अप्रतिष्ठित प्रत्येक वनस्पति कहते हैं. सो என்ன சொல்றாரு, எந்த வனஸ்பதி காய்கன ஜீவனை அதாவது செடி கொடிய ஆதாரமா வச்சுன்னு மற்ற நிகோதியா ஜீவன்கள் வாழ்கிறதோ அது வந்து சப்ரதிஷ்டித் சொல்றாங்க. எந்த உடல்ல
வந்து இன்னொரு ஜீவன் நிகோதியா ஜீவன்கள் வாழறது இல்லையோ அது அப்பிரதிஷ்டித் பிரத்யேக வனஸ்பதின்னு சொல்றாங்க. அதனால இப்ப பிரதிஷ்டித் அப்பிரதிஷ்டித்துக்கு என்ன இங்க இலக்குன்னு சொல்றாரு? பிரதிஷ்டித்துனா சாப்பிரதிஷ்டித்துனா அதுல வந்து நிகோதியா ஜீவன்களும் கூட இருக்கும். அது வந்து சாப்பிரதிஷ்டித். அதுல வந்து நிகோதியா ஜீவன் கிடையாது. அது வந்து அப்பிரதிஷ்டித் प्रत्येक वनस्पति சொல்லலாம். अप्रतिष्ठित अप्रतिष्ठित साधारण निकोदिया को एक राशि होता है जिसमें अनंत जीव एक साथ जन्म लेते हैं, एक साथ मरते हैं, एक साथ ही श्वास लेते हैं. सो साधारण निगोदिया जीवन அப்படின்னு பார்க்கும்போது சாதாரண நிகோதியா ஜீவன்ல ஒரு உடம்பு இருக்குது, அதுல அனந்த ஜீவன்கள் இருக்குது. ஒரே நேரத்துல எல்லா ஜீவனும் பிறகுது, ஒரே நேரத்துல எல்லா ஜீவனும் இறந்து போகுது, ஒரே நேரத்துல எல்லா ஜீவனும் சுவாசம் எடுக்குது. உதாரணமாக ஆளு, உருளைக்கிழங்கு, அப்புறம் அதரக், இஞ்சி, மஞ்சள், வள்ளிக்கிழங்கு, முள்ளங்கி, இதெல்லாம் சொல்லலாம் ஜீவகந்தம். சோ அது அந்த மாதிரி இதுல கிழங்கு வகைகள்ல என்ன இருக்குது? சாதாரண நிகோதியா ஜீவன்கள் இருக்குது. சோ அந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா கிழங்கு தான், அது மரத்தினுடைய ஒளி தாழ்ந்த கிழங்கு தான், உருளைக்கிழங்கு இருக்காது. சோ அது உருளை செடியினுடைய கிழங்கு தான் அது. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கிழங்க ஆதாரமா வச்சுன்னு சாதாரண நிகோதியா ஜீவன்களோட அதுல வாழ்ந்துட்டு, அதனாலதான் உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது சொல்றாங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல எல்லா ஜீவனும் இல்லாம போயிடுச்சுன்னா சாப்பிடலாம், ஆனா அது மாதிரி போகாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவனும் நிகோதியா சாதாரண நிகோதியா ஜீவன் இருக்குதுன்னு சொல்றாங்க. तो प्रत्येक वनस्पति में जैसे कच्ची लौकी के रोए मिट जाने पर भात होते हैं उसे अप्रतिष्ठित कहते हैं. लौकी गृहस्थ में काम में लेने योग्य हो जाता है. அதே மாதிரி பிரத்யேக வனஸ்பதியில பார்க்கும்போது இது சொரக்காய், சொரக்காய் இருக்குது. சோ அது வந்து நல்லா வந்துடுச்சுன்னா அது வந்து அப்பிரதிஷ்டித்து இருக்குது. ஸோ சொரக்காயில பாத்தீங்கன்னா வேற ஜீவன்கள் கிடையாது, அதாவது நிகோதிய ஜீவன்கள் இருக்கு கிடையாது. அதனால கிரகஸ்தர்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். साप्रतिष्ठित वनस्पति के एक मुहूर्त की बराबर एक सुई की बराबर के टुकड़ा में अनंतानंत निगोदिया होते हैं, अतः एक गृहस्थ प्रयोग में लाने योग्य नहीं है. सो साप्रतिष्ठित वनस्पति साप्रतिष्ठित वनस्पति जीवनல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஒரு சின்ன ஊசி அளவுக்கு நீங்க அந்த கிழங்கோ அந்த இதோ எடுத்தீங்கன்னா அதுல வந்து அனந்த நிகோதிய ஜீவன்கள் இருக்குது. அதனாலதான் கிரகஸ்தர்கள் வந்து இந்த கிழங்குகளை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஊசி அளவுல பாத்தீங்கன்னா அந்த கிழங்குல அனந்த நிகோதியா ஜீவன்கள் இருக்கு. நிகோதிய ஜீவன்கள்லாம் சொல்றோம்னா ஒரே உடம்பு அனந்த ஜீவன் இருக்கும், ஒரே சுவாசம் எடுக்குது, சுவாசம் ஒரே மாதிரியே உடம்பு, எல்லாத்துக்கும் ஒரே உடம்புல அத்தனை ஜீவன்கள் வாழும். प्रश्न एक है कि इतनी विशेषण से हम क्या फायदा या हानि. सो கேள்வி என்னன்னு கேக்குறாங்க. சோ இதனால தெரிஞ்சுக்கிறதுனால விசேஷ லேச்சன். சோ நீங்க விசேஷமா சொல்றீங்க, நிகோதியான்றீங்க, சாப்பிரதிஷ்டித்ன்றீங்க, அப்பிரதிஷ்டித்ன்றீங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால எங்களுக்கு என்ன லாபம் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சோ எல்லாருக்குமே கேக்குறாங்க, அதனால தானே என்னதுங்க அதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் நிகோதி இருந்து போகுது, என்னது இருக்குது, அது நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னாலும் கேக்குறாங்க. जैसे कि इस ग्रंथ की नाम में लिखा है इसका ज्ञान क्यों आवश्यक है. सो இந்த கிரந்தத்துல தலைப்பே அதான் கொடுத்துட்டாங்க. இந்த இது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுனால, நிகோதியா ஜீவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால, பிரதிஷ்டித் ஜீவனு அப்பிரதிஷ்டித்த ஜீவனு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன லாபம் என்ன அவசியம் சொல்லிட்டு அதுதான் நூலுடைய தலைப்பாகவே இருக்குது. वास्तव में संसार संसार दुख की कान है, एक हम सब जानते हैं और देखते भी हैं. प्रश्न एक भी उठता है कि हम दुखी क्यों है. सो உலகத்துல பொதுவா பார்க்கும்போது இந்த உலகம் வந்து எல்லா துன்பங்களுக்கும் சுரங்கமா இருக்குது, எல்லா சுரங்கத்துக்கும் இருப்பிடமா இருக்குது. இங்க துக்கம் எல்லா துக்கத்துக்கும் இருப்பிடமா இருக்கு, சுகம் கிடையாது, எல்லா துக்கத்துக்கும் இருப்பிடமா இருக்குது.
இங்க வந்து நம்ம என்ன பாக்குறோமோ என்ன அறிஞ்சுக்கிறோமோ அது எல்லாமே துக்கமா தான் இருக்குது. பிரஷன் ஏற்பி அதுன்னு ஒரு கேள்வியும் வருது, நம்ம ஏன் துக்கமா இருக்கிறோம், வாழ்க்கையில நம்மளுக்கு ஏன் சந்தோஷமே வரமாட்டேன், துக்கமாவே இருக்கிறோம். जिनेन्द्र भगवान ने इसकी उत्तर दिया बंध के कारण. பகவான் என்ன சொன்னாரு, ஏன் நான் துக்கமா இருக்கிறேன்னு கேள்வி கேட்டதுக்கு, உன்னுடைய கர்ம பந்தத்தினால துக்கமாகுற அப்படின்னு சொன்னாங்க. சரி, பந்தம் ஏன் வருது, அதுக்கு என்ன சொன்னாரு அவரு, மோகத்தின் காரணமா வருது. சோ மோகம் இருக்கும்போது கர்மம் பந்தம் ஆகுது. அதனால ஜெயின தர்சனத்துல வந்து பந்தனத்தை, கர்ம பந்தத்தை அல்லது மோகத்தை அறியணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இல்லைன்னா நீங்க கர்மத்தை தெரிஞ்சுக்காம கர்ம பந்தத்துல இருந்து எப்படி விடுபட முடியும்? அதனால பிரவச்சன சார காதை 179 சொல்லியிருக்கிறாங்க, ரத்தோ பந்ததி கம்ம முச்சதி கம்மேஹிம் ராகரகி தப்பா ஏசோ பந்த சமாசோ ஜீவானாம் ஜான நிச்சயாதோ ராகி ஆத்மா கர்ம கே பந்ததா ஹை. சோ ராகம் உள்ள ஜீவன், அதாவது ஆசை உள்ள ஜீவன் கர்மத்தை பந்தித்து கொள்கிறது. ஆசை இல்லாத ஜீவன் கர்மத்திலிருந்து விடுதலை அடைகிறது. சோ அதான் பதிலே. நமக்கு ஆசை இருக்கும்போது கர்ம பந்தம் ஆகுது, ஆசை இல்லாத போது கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். एक जीव की बंध का संक्षेप निश्चय से जानो. ஜீவனுடைய பந்தம் சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். அதனால எப்பெல்லாம் ஆசை இருக்குதோ, நம்மள 24 மணி நேரம் ஆசை இல்லாத நேரம் ஒரு ஆசை இருந்துதான் இருக்கு. அதனால நம்மளுக்கு எப்பயும் பந்தம் இருக்கு. சப்போஸ் நீங்க எல்லா ஆசையும் விட்டுட்டீங்கன்னா அந்த சமயத்துல பந்தம் இருக்கா அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கிறார். அதனால இந்த ஜீவன் பந்தத்தினுடைய சம்சேபமா சொல்லியிருக்கிறேன், நிச்சயமா அறிஞ்சிக்கோ. अब प्रश्न है कि बंध क्या है जिसमें आत्मा रागी व भीतरागी होते हैं और वह कर्म है. फिर प्रश्न होता है कर्म क्या है. सो अब கேள்வி வருது, பந்தம்னா என்ன, அப்ப ஆத்மா எதனால ராகம் வருது, எதனால அதுக்கு வீத்தராக பாவம் வருது, அதுக்கப்புறம் கர்மம்னா என்னது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சோ கர்மம்னா என்னது, அதுக்கு வர்ணனை வந்து சுருக்கமா பார்க்கும்போது, उत्कल द्रव्य की सबसे छोटे इकाई परमाणु है, जो उत्कल द्रव्य की शुद्ध पर्याय है, जो सूक्ष्म यंत्रों से भी नहीं देखी जा सकती है. इन परमाणुओं में मिलने और विचरने के गुण है. अनंत परमाणु मिलकर एक स्कंद हो जाते हैं, दो परमाणु मिलने से वह अशुद्ध हो जाते हैं. ये स्कंद बहुत श्रेणियों की होती है, इनकी श्रेणियों की नाम वर्गना है. அதனால கர்ம பந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க புத்கல திரவியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ புத்கல திரவியம் வந்து நம்ம பாக்குறது, அறியறது, 5 புலன்களால அனுபவத்துக்கு வருது, அத்தனையுமே புத்கல திரவியம் தான். ஜீவ திரவியம் பாக்கிறதுக்கு வார்த்தை கிடையாது, அனுபவம் சுவைக்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. அப்ப புத்கல திரவியம் அதனுடைய சின்ன இது வந்து பரமாணுன்னு சொல்லிக்கிறாங்க. சோ பரமாணு தான் புத்கல திரவியம். சோ அந்த பரமாணு வந்து புத்கல திரவியம் சுத்த பரியாயமா இருக்கும்போது சூக்ஷமா இருக்குது, தனியா இருக்குது, அப்ப சுத்தமா இருக்குது, எந்திரங்களால பார்க்க முடியாது. ஸோ இந்த பரமாணுக்கள் எல்லாம் சேர்ந்து அது சேருது, பிரியுது, அதனுடைய குணமா அப்படி இருக்குது. சேர்றதும் பிரியறதும் அதனுடைய குணமா இருக்குது. இப்படி சேர்ந்து அனந்த பரமாணுக்கள் சேர்ந்து என்ன ஆகுது, ஒரு ஸ்கந்தம் ஆகுது. அனந்த பரமாணுக்கள் சேரும்போது அதுக்கு பேரு ஸ்கந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சோ 2 பரமாணு சேர்ந்த உடனே அசுத்தம் ஆயிடுச்சு, சுத்தத்துல இருந்து அசுத்த நிலைக்கு வந்துச்சு. இப்படி ஸ்கந்தங்கள் சேர்ந்து அனந்த பரமாணுல நிறைய எண்ணிக்கையை ஒட்டி அது வந்து பல வகையாக பிரிக்கப்படுது. சோ அந்த பிரிக்கப்படுறதுக்கு பேர் தான் வர்க்கனைன்னு பேரு. சோ ஸ்கந்தங்கள் அல்லது வர்க்கனைகள் பேரு. वैसे तो असंख्यात प्रकार की होती है. सो எத்தனை இருக்குது, அசங்கியாத வகையான ஸ்கந்தங்கள் இருக்குது. ஸ்கந்தம் இருக்குது, அசங்கியாதையா இருக்கு. 500, 1000, 5000, 10,000, கோடி, 10 கோடி, 20 கோடி. சோ எத்தனை பரமாணுக்கள் சேர்ந்தோ ஒண்ணு ஒவ்வொரு வகையா இருக்கு. ஆனா ஆகமத்துல என்ன பண்ணிக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே ஒரு தொகுத்து 23 வகையா பிரிச்சிருக்கிறாங்க.
23 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து ஆகார வர்க்கனை, பாஷா வர்க்கனை, கார்மண வர்க்கனை, அதுக்கப்புறம் இது மாதிரி தேஜஸ் வர்க்கனை சொல்றாங்களே, இது மாதிரி வர்க்கனைகள் பேரு சொல்லிக்கிறாங்க. 23க்கு பேர் இருக்கு. சரீர இனி வர்க்கனாக பனா ஹோத்தாஹே. அதனால உடல் இருக்குது இந்த வர்க்கனைகளால உருவாக்கப்பட்டது. ஆகார வர்க்கனையினால தான் உடம்பு வந்து, நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா ஆகார வர்க்கனை, அது வந்து ஆகார வர்க்கனை எல்லாம் சேர்ந்த உடம்பை உருவாக்கி இருக்குது. मन वचन और काय की क्रिया द्वारा आत्म प्रदेशों में परिस्पंदन होता है. इसे परिस्पंदन को योग कहते हैं. அதனால மனத்தினாலையும் வசனத்தினால் பேச்சினாலையும் உடலினால் கிரியை செயல்களினாலையும் நம்மளுடைய ஆத்மா பிரதேசத்துல அதிர்வுகள் அலைவுகள் ஏற்படுகிறது. ஏன்னா நம்ம பேசும்போது நம்ம வாய் மட்டும் பேசல, பிறகு அந்த வாயில இருக்கிற காத்து மட்டும் அசையல, அங்க இருக்கிற உடல்ல இருக்கிற அத்தினி பிரதேச ஆத்ம பிரதேசத்திலையும் அசைவு வருது. நம்ம பேசும்போது உயிர்லயும் அசைவு இல்லாம இருக்க முடியாது. அதே மாதிரி சிந்தனை பண்ணும் போதும் உயிர்ல ஆத்மா அங்கதான் தங்கி இருக்குது, உடம்பு தானே இருக்குது. ஸோ அந்த ஆத்மாவிலையும் ஒரு அதிர்வுகள் அலைவுகள் வருது. ஸோ அது வந்து கடல் தண்ணி அதிர்வுகள் வருது, அது மாதிரி அலைகள் வருது. கடல் அலைகள் வர மாதிரி ஆத்மாவிலையும் அலைகள் வருது. ஸோ அந்த அலைகளுக்கு பேரு, இந்த பரிஸ்பந்தனுக்கு பேரு யோகம் சொல்கிறாங்க. சோ யோகம் அப்படின்னா அதிர்வுகள். जब आत्मा प्रदेश में परिस्पंदन होता है तो कार्मण वर्गनाएं जो इस विश्व में टसाटस से भरे हैं आत्म प्रदेश में स्थान पा लेते हैं. सो இப்படி ஆத்மாவுல கடல்ல வரக்கூடிய அதிர்வுகள் மாறி அலைகள் மாறி யோகம் வருது. சோ அந்த யோகத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வர்க்கனைகள் கார்மண வர்க்கனைன்னு வகை இருக்குது. இந்த 23ல வந்து ஆகார வர்க்கனை, பாஷா வர்க்கனை, கார்மண வர்க்கனை, மனோவர்க்கனை அப்படிலாம் வகையா இருக்கிறது. அதுல வந்து கார்மண வர்க்கனைன்ற வர்க்கனைகள் இந்த அதிர்வு யோகத்தினால கவரப்பட்டு இழுக்கப்பட்டு அது வந்து உடல் ஆத்ம பிரதேசத்துல வந்து நிற்குது. इन प्रत्येक कार्मण वर्गनों को स्थिति होते हैं और आत्मा की जैसे संश्लेष परिणाम होते हैं वैसे ही स्थिति अनुभाग लेते हैं. सो இங்க வந்த பரமாணு அந்த ஸ்கந்தங்கள் ஆத்மாவில கார்மண வர்க்கங்கள் அது வந்துட்டு உடனே போறது கிடையாது. வந்துச்சு போயிடுச்சுன்னா கிடையாது, அது வந்து நின்று போகுது. சோ அதுக்கு பேரு ஸ்திதி ஆயிடுது. சோ ஆத்மாவோட அது சம்பந்தப்படுத்தி நின்று போகுது, அதுக்கு பந்தம்னு பேர் ஆயிடுது. சோ அதுக்கு என்ன காரணம்னா கஷாய பாவம் அல்லது சங்க்லேஷ பரிணாமம் காரணமாக அதுல வந்து ஸ்திதி அனுபாகம் வருது. अपनी स्थित पर्यंत ये आत्म प्रदेश में शांत पड़ते रहते. சோ அது வந்தது வந்து பாத்தீங்கன்னா அது ஆத்மா அது எந்த சமயம் வரைக்கும் அது அமைதியாக தான் இருக்குது. எதுவும் ஒன்றும் பிரச்சனை பண்றது கிடையாது. வந்த மாதிரி தங்கி இருக்கு. ஆனா போகும்போது தான் பிரச்சனை பண்ணிட்டு போகுது. அதுக்கு பேர் தான் உதயம். ஸோ எப்ப அது எது வரைக்கும் எந்த இதுவும் இல்லாம சாந்தமா இருக்குது அதுக்கு பேரு வந்து ஆபாதா காலம்னு பேரு. எந்த சமயம் வரைக்கும் அமைதியா இருக்குதோ அது ஆபாதா காலம். தப் தக் வக் சத்தாமே ரகத்து, அது வரைக்கும் அது சத்தாவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அந்த சத்தா காலம் ஸ்திதி காலம் முடிஞ்ச உடனே முடிஞ்சு போச்சு, அது போக வேண்டிய காலம் வந்துச்சுன்னா உடனே அப்ப பலன் கொடுக்குது. அப்ப பலனை கொடுக்கறதுக்காக உதயத்துக்கு வருது. அப்ப அது உதயம் பேரு. அப்பதான் அது வந்து என்ன மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறதோ அல்லது சுகத்தை கொடுக்குறதோ ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு போகுது. அதனால வந்த கர்மனை போகும்போது கடைசியா சமயத்துல அது ஸ்திதி முடிஞ்சு போவது இல்லை, அப்பதான் அது உதயம் பேரு. அப்ப அது பல கஷ்டங்களையும் இதுவும் கொடுக்குது. ये कर्म वर्गनाए उदय में आकर अपने फल देकर गिर जाते हैं तो इन्हें निर्झरा कहते हैं. तो இந்த ஆத்மாவில வந்த இந்த பரமாணுக்கள் அது மாட்டுன்னு தங்கி இருந்து அமைதியா இருந்தது. ஆனா போகும்போது அது பலனை கொடுக்குது. பலனை கொடுத்துட்டு போகும்போது அதுக்கு பேரு நிர்ஜரைன்னு சொல்றோம். நிர்ஜரைன்னு தத்துவம் சொல்றோம். ये द्रव्य कर्म कहलाते हैं. இதுக்கு பேரு द्रव्य कर्मன்னு சொல்றோம். सो द्रव्य कर्म के उदय में आने पर आत्मा उनसे संबंध जोड़ता है. सो द्रव्य कर्मம் உதயம் வரும்போது
ஆத்மா அதோட சம்பந்தம் பண்ணுது. जो भाव करता है उसे भाव कर्म कहते हैं. सो கர்ம உதயம் வந்த உடனே நம்மளுக்கு ஏன் தான் அது மாதிரி ஒரு எண்ணம் வந்தது, அது மாதிரி ஒரு உணர்ச்சி வந்தது. சோ அந்த உணர்வுக்கு பேர் தான் பாவ கர்மம். கோப உணர்வு வரலாம், எந்த உணர்வு வேணாலும் வரலாம். நம்மளுக்கு சமயம் ஏதோ ஒரு உணர்வு வருது. சோ அதுக்கு பேரு பாவ கர்மம். சோ திரவிய கர்மம் நம்மளுக்கு அனுபவத்துக்கே வரது கிடையாது, நம்மளுக்கு தெரியுது கிடையாது. எப்படி வருது, எப்படி போகுது, வருது போகுது தெரியுது, அது மாதிரி தெரியுது கிடையாது. ஆனா பாவ கர்மம் இருக்கு, அது நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா பாவ கர்மம் நம்மளால அனுபவத்துக்கு வருது. ஆத்மாவில தோன்றதுனால கோபம் வருது தெரியுது, மானம் வருது, அழுகை வருது, சிரிப்பு வருது, துக்கம் வருது, வேதனை வருது, எல்லாமே என்னவாது பாவ கர்மமா. सो द्रव्य कर्म से जो शरीर मन वचन का गठन होता है वह नो कर्म कहलाते हैं. அதனால திரவிய கர்மத்தினால, திரவிய கர்மம்னா அங்க கார்மன வர்க்கினாலான கர்மத்தினால உடல், நம்ம உடல் இருக்கு, அது உடலால் அமைக்கப்படும். உடல் எதால பண்ணது, கார்மன வர்க்கனையினுடைய உதயத்தினாலதான் இந்த உடல் அமையுது. நம்மளுடைய மனம், நம்முடைய பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த திரவிய கர்மத்தினாலதான், அதனுடைய தூண்டுதலால, அதனுடைய உதயத்தினாலதான் அமையுது. சோ இந்த உடல் மனம் பேச்சு இதற்கெல்லாம் என்னன்னு பேரு, நோ கர்மம் பேரு. அதாவது நோ கர்மம் சொல்லிட்டாங்க. सो बंध के कारण तत्वार्थ सूत्र 8वें अध्याय में बताया गया है. तो பந்த காரணத்தை பத்தி தத்துவார்த்த சூத்திரம் 8வது அதிகாரத்துல என்ன சொல்லிருக்கிறாங்க, வித்யாத்வம் அப்ரதம் பிரமாதம் கஷாயம் யோகம் பந்த ஹேத்வ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ பந்தத்துக்கு காரணமானதுன்னு பார்க்கும்போது ஒண்ணு மித்யாத்வம், முதல்ல இருக்குது அறியாமை, மித்யாத்வம். நம்ம இத்தனை நாள் வரைக்கும் பேசியிருந்தோமே அந்த மித்யாத்வம் தான். ஸோ சமயத்துவம் போயிடுச்சுன்னா வந்துச்சுன்னா அது மித்யாத்வம் போயிடும். மித்யாத்வம் முதன்மையா இருக்குது, எல்லா கர்ம பந்தத்துக்கும் முதன்மையாக இருக்கிறது மித்யாத்வ பாவம். ரெண்டாவது அவ்ரதம், சோ விரதம் இல்லாம இருக்கு. சோ நீங்க கொஞ்சம் விரதம் வாங்கிட்டீங்க, நீங்க கொஞ்சம் அந்த கர்ம பந்தத்தினுடைய இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதனால மித்யாத்வமும் அவ்ரதமும் போயிடுச்சுன்னா அப்புறம் மீதி 3 தான் இருக்குது. பிரமாதம் இருக்குது, சோம்பல் இருக்குது, அப்புறம் கஷாயம் இருக்குது, யோகம் இருக்குது. சோ இந்த 5 தான் கர்ம பந்தத்திற்கான ஹேது காரணங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால மித்யாத்துவத்தை விட்டுட்டீங்கன்னா எவ்வளோ ஏதுவை நீங்க விட்டுட்டீங்க, கர்ம பந்தத்துக்கான ஏதுவை விட்டுட்டீங்க. फिर आगे आगम में कहा है योगा योगाभयादि पदेश यदि अनुभागा कषायधि होती. योग से प्रकृति तथा प्रदेश बंध होता है, कषाय से स्थिति और अनुभाग बंध होता है. सो பந்தம் பார்க்கும்போது அதுவும் 2 வகையா இருக்குது. ஒன்னு பிரதேச பந்தம், இன்னொன்னு அனுபாக பந்தம். சோ பிரதேச ஸ்திதி ஒரு அனுபாக பந்தம். ஒண்ணு பாத்தீங்கன்னா யோகம் ஒரு கஷாயத்தினால வருது, யோகத்தினால பிரகிருதி பந்தமும் பிரதேச பந்தமும் வருது, கஷாயத்தினால ஸ்திதி பந்தமும் அனுபாக பந்தமும் வருது. அதனால பந்தம் ஒன்னா இருந்தா கூட அப்புறம் 4 ஆகிட்டாங்க. பிரகிருதி பந்தம், பிரதேச பந்தம், ஸ்திதி பந்தம், அனுபாக பந்தம் அப்படின்னு 4ஆவது. அதுல 2 யோகத்தினாலையும் 2 கஷாயத்தினாலையும் வருது. कर्म स्थूल रूप से 8 भागों में बांटा गया है, इस प्रकार का है. सो கர்மம் பார்க்கும்போது அது 8 வகையா இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஞானாவர்ணம், தர்ஷனாவர்ணம், வேதனீயம், மோகனீயம், ஆயுள், நாமம், கோத்திரம், அந்தராயம் அப்படின்னு 8 வகையா இருக்குது. அதுவேதான் 148 பிரிவாகவும் இருக்குது. बंध के कारणों में मिथ्यात्व भी है और कषाय के अंतर्गत आता है, प्रमाद भी इसमें भी गर्भित होता है. सो பந்தத்துக்கு காரணங்கள்ல பார்க்கும்போது மித்யாத்வம் சொல்லியிருக்கிறாங்க. சோ அதே மாதிரி அது கஷாயத்துக்கும், கஷாயத்தினுடைய அடியிலையும் கஷாயத்தின் கீழையும் வருது மித்யாத்வம். அப்புறம் பிரமாதத்திலையும் வருது. சோ மித்யாத்வம் மெயினாவும் இருக்குது. அப்புறம் கஷாயத்திலையும் பாத்தீங்கன்னா மித்யாத்துவத்துக்கு காரணமா கஷாயம் அதிகமாகும் தெரியும். சோ மித்யாத்துவத்தினால்தான் அனுதான் பந்தி வருது. சோ அதே மாதிரியே பிரமாதத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த மித்யாத்துவம் இருக்குது. அப்ரதி இசி கிரந்த் கி விசேஷ होने के कारण इसे समझना. सो அப்ரதி
அவ்ரதம் இல்ல, விரதம் இல்லாம இருக்கிறோமே, அது கூட கர்மத்துக்கு காரணம் ஆகுறதுனால இங்க விசேஷமாக அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அபிருத்தியா இருக்கிறதுனால எவ்வளவு பாவம் வருது. पांच इंद्रिय और मन में वश में नहीं होना, वाचा कषाय जीवों की रक्षा ना करना अव्रत कहलाते. சோ அபிரதம்னா என்னது? அது ஆபிரதம். விரதம் இல்லாமல் இருக்கிறது அபிரதம். சோ அந்த அபிரதம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ரெண்டு வகையா சொல்லியிருக்கிறார். பஞ்சேந்திரிய மற்றும் மனம், பஞ்ச இந்திரியம் மற்றும் மனத்தின் வசப்பட்டு போர், அல்லது இந்த 5 இந்திரியம் மற்றும் மனத்தை வசப்படுத்தாம விடுறதுக்கு பேர் அபிரதம். ரெண்டாவது 6 காயிக ஜீவன்களை ரட்சணை செய்யாம இருக்கிறோமே, அதுக்கு பேரு அபிரதம். நம்ம கிட்ட தேச விரதம் மகாவிரதம் சொல்றோமே, அப்போ விரதம் வரும். சோ தேச விரதத்திலையும் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ஜீவ ரட்சணை பண்றோம். அதே மாதிரி மகாவிரதின்னு பார்க்கும்போது அவரு 6 காயிக ஜீவன்களையும் ரட்சணை பண்றோம். அதனால ரட்சணை செய்வதற்கு பேரு விரதம். பிரதி பண்ற ஒரு பேர் விரதி, அதுக்கு பேரு விரதம். ரட்சணை பண்ணாம வர்றதுக்கு அபிரதம், அல்லது பண்ணாம இருக்கிறாரு அது அப்ரதி. அதனால 6 காயிக ஜீவன்கள் என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதானே நீங்க அபிரதம் விளக்க முடியும். அதனால அபிருதியா இருக்கிறது நல்லது கிடையாது. ஏன் கேட்டீங்கன்னா, அபிருதியா இருக்கிறதுனால உங்களுக்கு கர்ம பந்தம் ஆகிட்டே இருக்கும். கர்ம பந்தம் ஆக ஆக நம்மளுக்கு துக்கம் தான் வரும். அதனால துக்கத்திலிருந்து விடுதலை அடையணும்னா கர்ம பந்தத்திலிருந்து தப்பிச்சுக்கணும். கர்ம பந்தத்திலிருந்து தப்பிச்சுக்கணும்னா இந்த 6 தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல வித்யாத்துவம், அபிரதம், பிரமாதம், கஷாயம், யோகம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ இதுல இருந்து விலக்கி நிக்கிற போதுதான் கர்ம பந்தத்திலிருந்து தப்பிச்சுக்க முடியும். அதனால தத்வாசூத்ரமே அப்ரதி கோ பதாயா है. सो என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, जिसमें 6 कायों की जीवों की हिंसा से और पंचेंद्रिय व सटे मन की विषय में निवृत्ति नहीं होती है, वह अव्रதி है. அல்ல அவ்ரதி அப்படின்னா 6 காயிக ஜீவன்களை இம்சை பண்றது, 5 இந்திரியம் மற்றும் மனத்தை வசப்படுத்தாம இருக்கிறது, அதுக்கு பேரு அபிரதம் அப்படின்னு தத்வாசூத்திரத்துல கூட சொல்லியிருக்கிறான். सो अवृद्धि का अर्थ है विरोधों का धारण ना करना. அதனால அபிரதிக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது விரதங்களை ஏற்காமல் இருக்கிறோமே, அதுக்கு பேர் அபிரதி. सो मिथ्यात्व गुणस्थान से लेकर सहयोगी केवली गुणस्थान तक योग किसी ना किसी रूप में अवश्य पाया जाता है. அதனால அபிரதம் பார்த்தாச்சு. சோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது? யோகம். சோ யோகம் பார்க்கும்போது முதல் குணஸ்தானத்துல இருந்து சயோகி கேவலி 13வது குணஸ்தானம் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில இந்த யோகம் காணப்படுது. சோ அந்த யோகத்துக்கும் இந்த யோகத்தையும் வித்தியாசம் இருக்குது. 13வது குணஸ்தானத்துக்கு யோகத்துக்கும் 1வது குணஸ்தானத்துக்கு யோகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால சோ யோகம் 1ல இருந்து 13 வரைக்கும் இருக்கு. ஜீவ சமாசமே ये ही 6 काय की जीव है किस किस स्थान में पर और उनकी कैसे होते हैं और कैसे हिंसा से बचा जा सकता है एक बताया गया है. அதனால இந்த ஜீவ சமாசம் இந்த நூல்ல பாத்தீங்கன்னா 6 காயிக ஜீவன்கள் எங்க இருக்குது, 6 காயிக ஜீவன்கள் எங்க இருக்குது, அதுக்கப்புறம் அதைகளை ஹிம்சை பண்ணாம எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. इस संसार में ब्राह्मण का दुख पाने के सबसे प्रबल कारण है मोह. அதனால இந்த உலகத்துல நம்ம திரும்பி திரும்பி பிறந்து சுத்தின்னு இருக்கிறோமே, இந்த துக்கத்துக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது பிரபலமான காரணம் மோக கர்மம், மோக பாவம். और उससे छूटने के कारण सम्यक दर्शन है. அந்த மோகத்துல இருந்து விடுதலை அடையணும்னா அதற்கு காரணம் சம்யக் தர்சனம். अद इससे पहले कि इस ग्रंथ में विशेष विषय पर आए, इन दोनों की भी थोड़ा समझ लेना जरूरी है. அதனால இந்த சம்யக் தர்சனம் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அபிரதம் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். प्रवचन सार में 5वीं गाथा में कहा है. प्रवचन सार சொல்லிருக்காங்க 5வது காதையில என்ன சொல்லிருக்காரு?
தேசிம் விசுத்த தம்சன நானஹான சமம் சமாசஜ்ஜே உவசம்யமாமி சம்மம் ஜத்தோ நிப்பான சையமி சையபத் संपत्ति पंच परमेष्टि को नमस्कार करके उनकी विशुद्ध दर्शन ज्ञान प्रधान आश्रय के प्राप्त करके मैं साम्य सम्यक ज्ञान सामान्य को प्राप्त करता हूँ जिससे निर्वाण की प्राप्ति होती है। इसके आगे छठवें गादे में என்ன சொல்ற அர்த்தம் என்னன்னு கேட்டா பஞ்ச பரமேஷ்டிகளை நான் வணங்கி இந்த விசுத்தமான தர்ஷன ஞானத்தை சார்ந்து நானு அந்த தர்ஷன ஞானமயமான அந்த ஆத்மாவை பிராப்தி அடைவேன். ஏன் கேட்டீங்கன்னா அதுதான் நிர்வாணத்துக்கு காரணமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எட்டாவது, அதுக்கு அப்புறம் ஆறாவது காதையிலே சொல்லியிருக்கிறாங்க. சம்பஞ்சதி நிர்வாணம் தேவாசுர மனுயராய விகவேகிம் जीवस्य सरितादो दंसन नान पहानादो जीव को दर्शन ज्ञान प्रधान चरित्र से देवेंद्र सुरेंद्र और नरेंद्र की वैभवों को के साथ निर्वाण प्राप्त होती है. அதனால ஜீவன் இந்த தர்ஷன ஞானத்தையும் சாரித்திரத்தையும் தர்ஷன ஞான சாரித்திரத்தினால தேவேந்திர பதவி, சுரேந்திர பதவி, நரேந்திர பதவி முதலான வைபவங்களை பிராப்தி பண்ணி நிர்வாணம் சுகத்தையும் பெறுது, மோட்சத்தையும் பெறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு சாரித்திரத்துக்கு முக்கியம் சொல்றாங்க. புன சாத்வி காதாமே கஹா, ஏழாவது காதையிலையும் சொல்றாங்க. சாரித்திரம் கலு தம்மோ தம்மோ ஜோசோ சமோத்தினி நித்திட்டோ மோகக்கஹோ விஹினோ பரைநாமோ அப்பனோகு சமோ. சாரித்திர வாஸ்தவமே, சாரித்திரம் உண்மையில தர்மம் சொல்லிக்கிறாங்க. சாரித்திரத்துக்கு பேர் தர்மம் சொல்லிக்கிறாங்க. जो धर्म है वह साम्य और ऐसी शास्त्र में कहा है साम्य मोह शोभ रहित ऐसा आत्मा की परिणाम है. அதனால சாரித்திரம் பார்க்கும்போது ஆத்மாவுடைய தர்மம், அந்த தர்மம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா சாமியமா இருக்குது, சமமா இருக்குது, சமதா பாவமா இருக்கு. அப்படி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க. சமதா பாவம் சமதாபாவம் இருக்கும்போதுதான் ஆத்மா தன்னுடைய பரிணதி, ஆத்ம பரிணதியில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. उधर तत्वा सूत्र में भी कहा है, सत्वा सूत्रத்தை சொல்லியிருக்கிறாங்க. सम्यक दर्शन ज्ञान चारित्राणि मोक्ष मार्ग. तात्पर्य है कि धर्म और सम्यक दर्शन ज्ञान चारित्र ஏகார்த்தவாச்சி है. அதனால என்ன சொல்லிக்கிறாங்க, தாத்பரியம் என்ன, தர்மம் அப்படின்னாலும் சொல்லுங்க, அல்லது சமயக் தர்ஷன ஞானம் சாரித்திரம்னாலும் சொல்லுங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். சோ ஆத்மாவுடைய தர்மம், தர்மத்துல இருங்கன்னு சொல்லும் போது சமயக் தர்ஷன ஞான சாரித்திரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதனால சமயக் தர்ஷன ஞான சாரித்திரம் தான் தர்மம். ஸோ தர்மம்னா அர்த்தம் கிடையாது, சமயக் தர்ஷன ஞான சாரித்திரம் தர்மம் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடியதா இருக்குது. और मोह और शोभ रहित जो आत्मा की परिणादी है वह साम्य है. सो मोहमुम சோகமும் வருத்தம் சக்லேஷம் இல்லாத ஆத்மாவுடைய பரிணாமம், அதுக்கு பேரு சாமிய பாகம், யானி மோக்ஷ மார்க்கை உசிசே நிர்வாணம். அதனால மோக்ஷம் கிடைக்குது. तो इसलिए हमारा सारा प्रयत्न मोह की जीतने में होना चाहिए. அதனால நம்மளுடைய எல்லா முயற்சியும் மோகத்தை அழிக்கிறதுல தான் இருக்கணும். ஸோ மோகத்தை நம்ம எவ்வளவு அழிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் போயிடுவோம். इससे जीवन के लिए व्रतों की पालन करना जरूरी है, जैसे कि ऊपर बताया जा चुका है. नाल விரதங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா. ஸோ விரதங்கள் இல்லைன்னா என்னைக்குமே நம்மளுக்கு விடுதலை கிடையாது, துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்காது. அதனால நம்ம விரதங்களை எடுத்து கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. इसी कारण से इस ग्रंथ में जीव समाजों की समझाया गया है. ஸோ இவ்வளோ சொல்லி
இதுக்கு இதனாலதான் உங்களுக்கு வந்து சாரித்திரம் வரணும்னா உங்களுக்கு அஹிம்சை வரணும். அஹிம்சை வரணும்னா முதல்ல இம்சை பத்தி தெரிஞ்சுக்கணும். இம்சை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஜீவ சமாஜத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஜீவன்களுடைய சமாஜம்னா கூட்டம், ஜீவனுடைய தொகுப்பு அப்படி சமாஜம் சொல்றாங்க. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ताकि उनके समझ कर चारित्र को निर्मल बनाया जा सका. सो அப்படின்னு பார்த்துங்க நீங்க வந்து உங்களுடைய சாரித்திரத்தை நிர்மலமா ஆக்கி எல்லாம் தான் இருக்குங்களா. ஸோ நிர்மலமாக்கும் ஒருத்தம் எடுக்கிறது ஒண்ணு. ஸோ அதை வந்து நிர்மலமா தூய்மையாக கடைப்பிடிக்கிறது ஒண்ணு. ஸோ जीव समाजों की 4 प्रकार की भेद किया जाकर समझाया गया है. ஸோ जीव समाजம் அப்படின்னா ஜீவனுடைய தொகுப்பு. அதை வந்து எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா 4 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ முதல் வகையில 14 பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ரெண்டாவதுல வந்து 57 வகையா பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ மூணாவது வந்து 98 வகை, நாலாவது வந்து 406 வகை. இப்படி 4 வகையாக பார்க்கலாம். ஸோ 14, 57, 98, 406. ஸோ இன்னைக்கு மட்டும் 14 மட்டும் சொல்லிடுறேன். என்னால 14 வகை எப்படி பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாதர ஏகேந்திரிய ஜீவன். ஸோ ஏகேந்திரிய ஜீவன்னா ஒரு இந்திரிய ஜீவன். ஸோ அதுல வந்து பாதரம் முதல்ல, ரெண்டாவது சூக்ஷ்மம். ஸோ அப்ப ஒரு இந்திரிய ஜீவன்ல 2 ஆயிடுச்சு. சூக்ஷ்மம் 1, பாதரம் 1. அப்புறம் 2 இந்திரிய ஜீவன் ஆச்சு. அதுக்கப்புறம் 3 இந்திரிய ஜீவன், 4 இந்திரிய ஜீவன், அப்புறம் மனம் இல்லாத 5 இந்திரிய ஜீவன், அப்புறம் வந்து மனமுடைய 5 இந்திரிய ஜீவன். இப்ப எத்தனையா ஆச்சு? 7 ஆச்சு. ஆனா 5 இந்திரிய ஜீவன் இருக்குல்ல, 5 இந்திரிய ஜீவன் அதுல வந்து ஒரு இந்திரிய ஜீவன்ல வந்து சூக்ஷ்மம், அப்புறம் வந்து பாதரம்னு 2 ஆக்கிட்டாங்க. அப்புறம் பஞ்சேந்திரிய ஜீவன்ல பாத்தீங்கன்னா மனம் உள்ளது மனம் இல்லாதது அப்படின்னு 2 ஆக்கிட்டாங்க. அதனால 5 இதுல 1 அதுல 1 சேரும்போது 7 ஆயிடுச்சு. அதனால 7 ஞாபகம் வச்சு. 5 இந்திரிய ஜீவனு, அதுல வந்து ஒரு இந்திரிய ஜீவன்ல வந்து சூக்ஷ்மம் பாதரம், அப்புறம் கடைசியாகிற 5 இந்திரிய ஜீவன்ல வந்து மனம் உள்ளது மனம் இல்லாது, இப்படி 7. ஸோ இப்படி 7ஓட என்ன பண்ணாங்க, பரியாப்த அபரியாப்தன்னு 2 ஆக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து இந்த 7லயுமே வந்து பரியாப்த ஜீவனும் இருக்குது, அபரியாப்த ஜீவனும் இருக்குது. அதனால பரியாப்த அபரியாப்தன்னு சேர்க்கும்போது 7 × 2 14 பேதம் ஆச்சு. அதனால முதல் வகையில என்னன்னு பார்த்தாங்கன்னா பரியாப்த அபரியாப்த வகையில பார்க்கும்போது இந்த 7 வகையான ஜீவனையும் பரியாப்தி அபரியாப்துன்னு 2ஆல பெருக்கும்போது 14 வகையா ஆச்சு. ஸோ 2வது வகையை பார்க்கும்போது 57 வகை இருக்கு. ஸோ இது நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் 98 வகை, அதுக்கப்புறம் 198, அப்புறம் 406 வகையில இருக்கு. ஸோ இது பத்தி தான் இந்த புஸ்தகம் வந்து டீல் பண்ண போகுது. ஸோ நீங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ 2 இந்திரிய ஜீவன், 3 இந்திரிய ஜீவன், 4 இந்திரிய ஜீவன், மனமுள்ள ஜீவன், மனமில்லா ஜீவனு, இதை பத்தி எவ்வளவு வகை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்னுரையில் தான் இருக்கிற நம்ம போதி சமாதி பரிணாம சுத்தி சுவாத்மோபலப்தி சிவசௌக்கிய சித்தி சிந்தாமணி சிந்திதவஸ்தானி ஹலோ. இந்த புக்கு பேர் ஒரு தடவை சொல்லுங்க. அது ரெக்கார்டிங் நேம் டைப் பண்றதுக்கு. ஜீவ சமாஜம், அது பற்றியான ஞானம், அது கரெக்டா சொல்லுங்க ஜி. ஹலோ, மியூட் பண்ணிட்டீங்க ஜி. ஜீவ சமாஜத்தின் ஞானம் அறிவு ஏன் அவசியமாகிறது? ஓகேங்க ஜி, ஓகேங்க ஜி, ஓகேங்க ஜி. இப்ப இதுல லாஸ்ட்ல இப்போ 14 வகை சொல்றப்ப நேத்தி இவர் கேட்டார்ல, இவர் தேவதாஸ் அங்கிள், நிகோதியா ஜீவன் பரியாப்தி அப்ரியாப்தின்னு. இப்ப இதுல சூஷ்மத்துல வந்து நிகோதியா ஜீவன் வந்துடும் ஜி. அதுலயும் இப்ப பரியாப்தி அப்ரியாப்தி வர மாதிரி இருக்குங்களா ஜி? இப்போ ஒரு இந்திரிய ஜீவன்ல பாதரம் சூக்ஷ்மம்னு வந்து 2 வகை இருக்குது. சோ அது பாதரத்திலயும் இருக்குது, சூக்ஷ்மத்திலயும் இருக்குது நிகோதி. அப்புறம் வந்து அதுலயும் பாத்தீங்கன்னா வருவன் போடுறாங்க பரியாப்தி அபரியாப்தி இருக்கிற மாதிரி. அதனாலதான் சரி இந்த புக் எடுத்தேன். கேட்டதுனாலதான் சரி என்னென்ன நானுமே பார்ப்போம்
அதுல பாதரச ஏகேந்திரியம் சூக்ஷ்ம ஏகேந்திரியம் இருக்குது. சோ அந்த சூக்ஷ்ம ஏகேந்திரியம் என்னென்ன வருது, பாதரச ஏகேந்திரியம் என்னென்ன வருது, நிகோதியா வருதா வரலையா அது தெரியாது. நிகோதியாவும் ஏகேந்திரிய ஜீவனை நிகோதியா மட்டும் சொல்ல முடியாது. பாத்தீங்கன்னா வேற ஜீவனும் இருக்குது. ஒரு இந்திரிய ஜீவன் சைடு தண்ணி, ஜலகாயம், வாயுகாய், அக்னிகாய் எல்லாம் கூட இருக்குது. அதனால இந்த ஏகேந்திரிய ஜீவத்துல பாதரம் சூக்ஷ்மம்னு 2 வகை இருக்குது, அவ்வளவுதான். அதுல பாதரத்திலயும் பரியாப்தி இருக்குது, அபரியாப்தி இருக்குது. சூக்ஷ்மத்திலயும் பரியாப்தி அபரியாப்தி. சோ இதுல எது எது பரியாப்தி வரும், எது எது அபரியாப்தி வரும் அப்படின்றதுல பின்னாடிதான் இருக்காங்க. சூக்ஷ்மத்துல அந்த நிகோதிய ஜீவன் இருக்கா, அதுக்கு பரியாப்தி அபரியாப்தியா இருக்கான்றது நம்ம டீடைலா படிக்கிறப்ப தெரியும். சரி, ஆமா. ஏன்னா அங்க பரியாப்தி எல்லாம் இருக்க முடியாது நிகோதிய ஜீவன்ல. ஏன் கேட்டீங்கன்னா நீ பரியாப்தி எல்லாம் உள்ள கிடையாது. பாதரம் சூக்ஷ்மம்னு இருக்குது, தவிர நீ பரியாப்தி பரியாப்தி ஆவறது கிடையாது. அதனால அபரியாப்தி தான் ஃபுல்லாவே. அதனால அதுல வராது, மத்ததுல வரும். சோ மத்த ஜீவன்கள்ல பாத்தீங்கன்னா பரியாப்தி அபரியாப்தி வரும். ஜலகாய்க ஜீவன், அக்னிகாய்க ஜீவன், வாயுகாய்க ஜீவன், வனஸ்பதி காய்க ஜீவன், அதெல்லாம் பாத்தீங்கன்னா பரியாப்தி இருக்கும், அபரியாப்தி இருக்கும். நிகோதிய ஜீவன் எப்பயுமே அபரியாப்தி தான். நிறைய கொஞ்சம் டஃபா இருக்கும், ஆனா நிறைய சாமானிய மக்களுக்கு புரியாது. கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் கேட்டு வச்சுங்க, அதனால அது போர் அடிக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சாஸ்திரம் போர்லாம் கிடையாது. சாஸ்திரம் எப்பயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கணும், கொஞ்சம் ஏஜ் வச்சுக்கணும், கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். இதெல்லாம் அப்பப்ப ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான விஷயம் இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது. பகவான் வாணியில தான் கிடைக்கும், எங்கேயுமே கிடைக்காது. தேவதாசன் அண்மை படிக்க பாருங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க அங்கிள். ஹலோ சம்யக்தாசன் ஜி. அந்த அனந்த காய்க உயிர்கள் இருக்கு சொன்னீங்க இல்லையா, உருளைக்கிழங்கு. ஹலோ கட்டாய் கேக்குறாங்க. அதான் அனந்த காய்கறின்னு அது இருக்குது இல்ல, மஞ்சள் இஞ்சி எல்லாம் சொன்னீங்க. அதுல உதாரணத்துக்குன்னா அப்ப நம்ம மஞ்சள் இஞ்சிய தான் சுக்கும் மஞ்சளும் காய வச்சு யூஸ் பண்றோம்ல. ஆமா, காஞ்சல கிடையாது, ஈரத்துலதான் இருக்குது. அதே மாதிரி உருளைக்கிழங்கு காய வச்சா இருக்காது, அப்படியே ஒரு வாதம் உருளைக்கிழங்கு காய அவரு சுக்கா பண்ணி உருளைக்கிழங்கு காய வைக்க முடியாது. ரெண்டாவது இதெல்லாம் கேள்வி கேட்டாங்க, அதுக்கு இது சொன்னாங்க, இது மருந்துக்கு தான் யூஸ் பண்றாங்க. சுக்கும் சரி இஞ்சி சரி மருந்துக்காக கொஞ்சமா பயன்படுத்துறாங்க. அதனால அங்க காய வச்சா கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் அங்க சாப்பாடு மாதிரி சாப்பிட முடியாது. ஆனா இந்த உருளைக்கிழங்கு அது மாதிரி மருந்துக்காக பயன்படுத்துறது கிடையாது. சோ அது மாதிரி சாப்பாடா யூஸ் பண்றாங்க. ஒண்ணு காயறது கிடையாது, ரெண்டாவது குவான்டிட்டி ஜாஸ்தி. அப்போ அதான் இந்த பின்னாடி வரும் அந்த பரியாப்தம் அபரியாப்தம் இல்லையா, அது பட்சா பின்னாடி படிச்ச வரும். நிறைய வருது. அது பொறுமை வேணும் படிக்கிறதுக்கு. கொஞ்சம் இப்போ இதுவா கேட்கணும். அதான் கொஞ்சம் நிதானமாவே சொல்லுங்க ஜி. அது கொஞ்சம் லேட் ஆனா கூட எல்லாரும் பேப்பர் பேனா வச்சுன்னு உட்காந்தாதான் நிதானமா சொன்ன எழுதுற மாதிரி. சரி ரெக்கார்டு தானே, சரி கேட்டுனே போனோம்னா ஒண்ணும் புரியாது. இது தெரிஞ்சுக்கிறோன்றது இது வெறும் முன்னுரை என்னால சொல்லிட்டு போறாரு அவர். என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும், சோ இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. சாரித்திரம் எவ்வளவு முக்கியம் சொல்லிக்கிறாங்க, சாரித்திரத்தை தர்மம் சொல்லிக்கிறாங்க. சாரித்திரம் இல்லைன்னா அப்ப சாரித்திரம்னா என்னது? அது அஹிம்சை தான் சாரித்திரம். ஹிம்சை பண்ணாம இருக்கிறது சாரித்திரம். சோ அஹிம்சை பண்ணாம இருக்கிறதுனா ஜீவனை தெரியாம எவ்வளவு ஜீவனை கொல்லாம இருக்கிறோமோ நம்ம அவ்வளவு அஹிம்சை தான். மனுஷனை கொல்லாமங்கிறேன், அது அஹிம்சை. ஆடு மாடுகளுக்கு 5 இந்திரிய ஜீவனை கொல்லாமங்கிறேன், அது அஹிம்சை. அதுக்கப்புறம் 4 இந்திரிய ஜீவனு, 3 இந்திரிய ஜீவனு. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு சூக்ஷ்மமான ஜீவன்களே நீங்க கொல்லாம போறோமோ அந்த அளவுக்கு சாரித்திரம் விருத்தி ஆயினே போகுது. சோ ஒரு சூக்ஷ்மமான ஏகேந்திரிய ஜீவனோட கொல்ல மாட்டேன்னு சொல்லும் போது மகாவிரதம் ஆகுது. சோ அணுவிரதத்துல பாத்தீங்கன்னா ஸ்தூலமா தான் நம்ம பண்ணின்னு போயிடும். சோ ஸ்தூலமா இம்சை பண்றது கிடையாது. சோ அப்ப கூட பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா நம்மள இம்சை நடந்துதான் இருக்குது.
ரெண்டு இந்த ஜீவன் காலில் மெதிப்படுது, மூணு இந்த ஜீவன் சாவுது. ஸோ அங்கெல்லாம் நம்ம விழிப்பு கிடையாது. ஆனா சங்கல்ப இம்சை மட்டும்தான் நம்ம தியாகம் பண்ணிடும். கொல்ல மாட்டோம், கொல்ல போறான்றது பண்ண மாட்டோம். ஆனா இம்சை நடந்துதான் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ எவ்வளவு ஜீவன்கள் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. அது பாவம், நம்ம ஒரு ஜீவன் கூட கால் மாரி மெச்சு செத்து போய் அது துடிக்குது பாருங்க. ஆனா செத்து போறது ஒண்ணு தெரியுது. ஆனா கொஞ்சம் கால் பட்டு அது அப்படியே கொஞ்சம் கை கால்லாம் அப்படியே அப்படி இப்படி அசைஞ்சுக்கின்னு அது படுற கஷ்டம் பாருங்க. அது ரொம்ப பார்த்தா ரொம்ப பெஜாரா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போனோம்னா மெதிக்காம இருக்கலாம். கால் பட்ட உடனே இந்த கட்டெரும்பு, இந்த எறும்புலாம் பாத்தீங்கன்னா அப்படி துடிக்கும் கடகடன்னு. அதே மாதிரி ஜன்னல்ல கிண்ணெல்லாம் சாத்தும் போது பார்த்து சாத்தணும். இல்லைன்னா அங்க பாத்தீங்கன்னா அங்க ஜீவன் செத்து போகுது. பல்லி செத்து போகலாம், அது மாதிரி இதெல்லாம் நிறைய பூச்சிலாம் செத்து போகுது. ஸோ அப்ப நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த இந்திரிய ஜீவனை கொண்டுட்டோம். நம்ம அது எப்படி துடிச்சு செத்து போச்சு. ஸோ அப்பெல்லாம் நம்மளுக்கு பாவம் வருமா வராது? கண்டிப்பா வரும். அதனாலதான் எங்க ஜீவன் இருக்குது. ஸோ இது எத்தனை இந்திரிய ஜீவன்? அது 2 இந்திரிய ஜீவனா, 3 இந்திரிய ஜீவனா? அது மாதிரி அந்த இந்திரிய ஜீவன் பத்தி தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்மளுக்கு ஐயோ அது அவ்வளவு பாவம் நம்மளுக்கு வருதுன்ற பயம் வரும். அதனால ஜீவ சமாஜம் பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாகும். எவ்வளவு சூக்ஷமா தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்மளுக்கு பாபம் வரும். அவ்வளவுக்கு அவ்வளோ பாபத்தின் விலகுன்ற எண்ணமும் வரும். அப்பதான் சாரித்திரம் விருத்தி ஆகும். இல்லைன்னா சாரித்திரம் வராது. அதுக்காக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்க எவ்வளவு சூக்ஷமா நீங்க ஜீவ இம்சைய கடைப்பிடிக்கிறீங்களோ, ஜீவ இம்சை இல்லாம அஹிம்சையை கடைப்பிடிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அளவு தர்மம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால அப்ப ஆட்டோமேட்டிக்காவே சாரித்திரம் தானாவே கரெக்ட். அது இல்லாம இந்த சின்ன சின்ன ஜீவன் அதுல நிறைய எண்ணிக்கையில நிறைய இருக்குங்களே ஜி. அதனால நம்ம அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இல்ல. பஞ்சேந்திரியனா தெரியுது, எறும்புனா பாத்தீங்கன்னா அது கூட்டமா நிறைய இருக்கிறப்ப நம்ம பாக்கலன்னா எவ்வளவு ஜீவன் ஒரே டைம்ல அட் டைம்ல நம்ம செத்து போயிடுது. ஆமா, சிந்திச்சு வச்சுன்னு எறும்பு இருக்குது. மொத்தமா ஒரு 10 எறும்பு 20 எறும்பு ஒண்ணா உட்காந்துருக்கும். ஒரே இடத்துல காலத்து வச்சோம்னா 20 எறும்பு மொத்தமா செத்து போயிடும். ஆமாங்க ஜி. அதனாலதான் நம்ம விழிப்புடன் இருக்கிறதுக்குன்றது கரெக்ட். அதே மாதிரி அது இப்ப தானியங்கள்ல பாத்தீங்கன்னா தானியங்கள்ல எவ்வளவு ஜீவன்கள் அங்கதான் உற்பத்தி ஆகுது. நம்ம எப்படி சாப்பாடு முக்கியமோ அதே மாதிரி அதுக்கும் சாப்பாடு முக்கியம். நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதே மாதிரி அதுவும் தானியம் சாப்பிடுது, தானியத்துல உற்பத்தி ஆகுது. சோ அங்க பாத்தீங்கன்னா என்னென்ன 2 இந்திரியம் 3 இந்திரிய ஜீவன்கள்லாம் இருக்குது. அது சோ அதனால அதையும் பார்த்து பண்ணும்போது சோ அவ்வளவு ஜீவனை நம்ம காப்பாத்துறோம் அப்படின்றது புரியுது. அதெல்லாம் ஈஸியா நம்ம பண்ணலாம். இப்ப மத்ததெல்லாம் கஷ்டம். இப்ப நம்ம எவ்வளவு கஷாயங்கள் எவ்வளவு கோபம் வருது அதெல்லாம் சொல்றோம்ல, அதெல்லாம் கர்மத்துக்கிட்ட இருந்து போராட முடியல நம்மளுக்கு சம்டைம்ஸ். இதெல்லாம் நம்ம கையில தானே இருக்கு. இதெல்லாம் நம்ம பண்றது இல்ல, நம்ம செக் பண்ணி இது பண்றதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா நம்ம கடைபிடிக்கலாம். இது ஃபுல்லாவே இருக்கு. நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம கொஞ்சம் இது பண்ணா நம்ம அதெல்லாம் நம்ம ஈஸியா நம்ம அந்த இம்சையில இருந்து நம்ம ஈஸியா தடுத்துக்கலாம் இல்லைங்க. அதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க. செல்வகுமார் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க ஆண்டி. போன் போடாங்க ரெடி பண்ணி வச்சாங்க ஆண்டி. சொல்லுங்க. போட்டாங்க. அன்மியூட் பண்ணிருக்கேன் பாருங்க, கேளுங்க. ஹலோ. சொல்லுங்க. சாரித்திர சுத்தி புக்கே நல்லா சொன்ன மாதிரி இருந்தது. கூட திரவிய சங்கரகமும் நல்லா சேர்த்து வந்திருந்தது. நல்லா இருந்தது 2 புக் படிச்சது. நீ போக நல்லா இருக்கும். அப்படியே கவனிச்சுன்னா வந்தீங்கன்னா எனக்கு சாரித்திர சுத்தியோட இது கரெக்டா தெரிஞ்சது எல்லாம். ஆமா, நீங்க சாய் சுத்தி தான் இருக்கிறீங்களா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப. அதான் ஆமா, அது நல்லா தெரிஞ்சது எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ஜி. ஓகே. கொண்டு போறதுதான் அனுவரத்துல இருந்து பிரதிமாக்கு போறது. என்ன வாங்கிருக்கேன் பண்ணிக்கலாம் நீங்களே. யாரும் இல்ல போல. ஓகேங்க. நாளைக்கு நாளானிக்கும் லீலா ஆண்டி கிளாஸ் வெனஸ்டே வச்சுக்கலாம் ஜி நம்ம கிளாஸ். ஓகே ஓகே ஓகேங்க ஜி. பண்ணிடுங்க. ஓகேங்க ஜி. வந்துடுறேன் ஜி. தேங்க்ஸ் ஜி. சமய தர்ஷனம் எல்லாருக்கும் ஜெயிச்சு.